ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு ரொம்ப பழமையான முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் கல்லங்காட்டு வலசு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. நீங்கள் குமராபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செங்கோடு போகிற ஆனங்கூர் திருச்செங்கோடு போகிற வழியில் போனீங்கன்னா கல்லங்காட்டு வலசு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச்சிலேருந்து ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ரூட்டை வச்சு நீங்கள் வந்துக்கலாம். அந்த ஆர்ச்சிலேருந்து தொடர்ந்து நம்ம போனோம் அப்படின்னா சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது, சின்ன மலை தான். அந்த மலையிலேருந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஏரினா ஒரு குட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டினோடனே பார்த்திங்கன்னா அதுக்கு அருகிலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. அந்த அந்த குட்டையை தாண்டினோடனே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, சாலை ஓரத்துலேயே இருக்குது. அதோட தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா முருகர் தரிசனம் பார்க்க செல்வோம். இதில் வண்டி ஏற்ற முடியாது, மேலே இதில் நிறுத்தி இறங்கிறேன். இந்த மலை பார்த்திங்கன்னா சூரியகிரி மலை. இந்த கோவில் என்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான் கடவுள். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலும் மேலே இருக்குது. நாய்க்குட்டி மலை ஏற போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், குமாரபாளையம் கல்லங்காட்டு வலசு சூரியகிரி மலை சண்முக வேலாயுத சுவாமி கரிய பெருமாள். நான் சொல்லிட்டேன். ஓகே, கட் பண்ணிடு. இதில் போய் எடுத்துக்கலாம். இந்த வலையை மட்டும் அப்படி எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்து போட்டு கேட்பாங்க, எங்கேப்பா இருக்குது, எங்கெல்லாம் சுற்றிட்டே இருக்காங்க. நீ என்னை ஏமாத்திட்ட நேற்று. சரி, நான் இல்லை, நான் அடுத்து போன கூப்பிட்றேன் கண்டிப்பாக. என்ன நான் கிளம்புறது எப்பயுமே இந்த திடீர்னு நீ கூப்பிட்றப்ப எனக்கு செட் அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. இப்போ இது என்ன அது சாமி? ஆஞ்சநேயரா? ஆமாம், மேலே பெருமாள் சாமி இருக்குது. ஆஞ்சநேயர் எல்லாம் பாரு, அந்த இது கட்டி வச்சிருக்காங்க பாரு, கல் அடிக்க வச்சிருக்காங்க பாரு. எவ்வளோ பெரிய கலத்துக்கு வச்சிருக்காங்க பாருலாம். வைக்கிட்டோம், மக்கள் நல்லா இருக்கட்டும் எல்லாரும். இப்படினாச்சும் வீடு கட்டுவோமே ஒரு நம்பிக்கை தானே எல்லாமே. வீடு கட்டுற நம்பிக்கைக்காக. ஆமாம், வீடு கட்டுறது எது அவங்களோட இஷ்டம் தானே, எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். கோவிலில் ஒருத்தரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். சூரியமலை அருள்மிகு செல்வ கணபதி அருள்மிகு சண்முக வேலாயுத சுவாமி ஆலயம். செல்வ கணபதி இது விநாயகர் சன்னதி. இதுதான் மிகவும் பழமையான சண்முக வேலாயுத சுவாமி கோவில். இந்த மாதிரி கோவில் பார்த்திங்கன்னா குமராபாளையத்தில் நிறைய கோவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். இந்த மலைக்கு பேர் பார்த்திங்கன்னா சூரியகிரி மலை. இந்த பார்த்திங்கன்னா சூரியகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய இருக்குது. அருகில் பார்த்திங்கன்னா சங்ககிரி கோவில், சங்ககிரி கோட்டை மலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஊராட்சி கோட்டை வேதகிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஈரோடு போகிற வழியில் பெருமாள் கோவில் இருக்குது, மங்களகிரி. இந்த மாதிரி வட்டமலை ஒன்று இருக்குது, பட் அதுக்கு எனக்கு பேர் தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேதகிரி, மங்களகிரி, சூரியகிரி, சங்ககிரி, இந்த மாதிரி நிறைய கிரி கோவில் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. சாமி விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி, இங்கே பார்த்திங்கன்னா பெருமாள் சன்னதி. 3 சன்னதியும் ஒரே இடத்துல இருக்குது. மணி வச்சுருக்காங்க.
சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. கோவிலில் பார்த்தீங்கன்னா பூசாரி எல்லாம் யாருமே இல்லை. பட் விசேஷ நாட்கள்லாம் பூஜை எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் முருகர் கோவிலில் அப்படின்னா அந்த சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி டைமில் பெருமாள் சன்னதி இருக்குது. பட் இன்னொரு கோவில் இந்த மலைக்கு பின்புறம் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம் என்ன சன்னதி அப்படின்ட்டு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட குமாரபாளையம் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவில் தெரியும். இங்கே பாருங்கள் காலேஜஸ் எல்லாமே NH47 பைபாஸ், சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் அங்கே ஆப்போசிட்டில். ஓகே, இங்கே சிறிய அளவில் பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதி, சிவன் வச்சுருக்காங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவன் சன்னதிக்கு அருகிலே ஐயப்பன் சன்னதி. அது சபரிமலைக்கா? நான் 5 வருஷம் போயிருக்கேன். 5 வருஷம் போயிருக்கேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. தனியாக இருக்கார் பற்றி ஐயப்பண்ணா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ரொம்ப டீப்பாக பின்ன இங்கே உட்கார்றதுக்கே அவங்க இங்கே வந்திருக்கோம். அடுத்து சிவன் கோயிலுக்கு போகலாம் முடிஞ்சாங்க போயிட்டு. அங்கே சிவன் கோயில் இருக்குல்ல, கோட்டமேடு. இங்கே திரும்ப போகிற அதை பார்த்துட்டோம். என்னது அந்த என்னது குல்லான்னு சொல்லுவாங்கள்ல. உனக்கு நான் அந்த இது இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சுட்டு பார்த்தீங்க. ஆமாம் குல்லான் அது பேர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குல்லான்லாம் யாரெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க, அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்குவோம். அது என்ன இந்த மலை மேலே இருக்க கோயில் தானே? இது என்னது தடம் அங்கே போகுதா? ரொம்ப டீப்பாக போகுது. உன்னை நம்பி வரேன். என்ன நம்பி வர வேண்டாம். கணக்கு தடமே பயங்கரமாக இருக்குது. அட்வென்ச்சராக ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ச்சர் பிடிக்கணும்னா எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாலாம் இருக்குது. பார்த்துக்குங்க, பாறைகள், மலைகள், காடுகள். பின்னாடி பாபு வேறு நடந்து கூட நடந்து வந்துட்டுருக்கான். என்ன செடி பாது? அரப்பு செடி தெரியுதா? நிறைய இருக்குது. ஆமாம், இதெல்லாம் அரப்பு செடி தான். இந்த பக்கம் நிறைய அரப்பு செடி நிறைய இருக்குது. பார்த்து வா பாரு. டார்கெட் வச்சிருக்கிறேன் 5 ட்ரை பண்ண பார்க்கணும் ஆசை. நைனாமலை கடைசியா நானும் இந்த பொட்டாசிக்கு 4-5 கிலோ வச்சுருக்கேன். சரி, நைனாமலையா? மதியானம் போகும்போது ஃப்ரீயாக நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சன்னதி இருக்குது. என்னென்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்திருக்கோம். பட் படிக்கட்டுலையும் சொல்லணும், கோவில் பின்புறமாக வந்திருக்கோம். வாவ், இங்கே பாருங்கள் தடம் படிக்கட்டெல்லாம் வருது. நாங்கள் தான் வேறு வழியில் வந்திருக்கோம். வாவ், சூப்பர் சூப்பர். இங்கே பாருப்பா படிக்கட்ட. இவன் இங்கே தான்டா இருக்கிறான். தண்ணியில் இருக்கு. தெப்ப குளம் மாதிரிலாம் இருக்குது பாரு, செம்மையாக இருக்குது. அதான் தெரியல எந்த ஏரியா அது? சத்யநகர். இதுதான் சத்யநகரா? அப்படியே இங்கே பாரு, ஊராட்சி கோட்டை மலையை பாரு, இப்போ வேதகிரி மலையை பாரு, செம்மையாக இருக்கு. இல்லை, இவ்வளோ தூரத்தில் கேட்காது பாட்டெல்லாம். கோவில் சாத்தி இருக்குது. பட் முருகர் கோவில் சன்னதி சூப்பராக இருக்குது. அப்படியே மலைக்கு கீழேயே. இந்த மலைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தடத்தில் வந்து கூட வரலாம். பட் நீங்கள் தடத்தில் வர முடியல அப்படின்னா கூட நீங்கள் படிக்கட்டு வழியாக கூட வந்து. விநாயகர் சன்னதி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் குமாரபாளையம் சிட்டி. பார்த்தீங்கன்னா குமாரபாளையம், பவானி எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி தரிசனம்லாம் சூப்பராக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு நான் போக போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் 3 பேர் இப்போ தான் போயிட்டுருக்கோம். கனகு, பாபு, நான், வசந்த் ஜாக் பிளாக்ஸ். இந்த இடமே பாரு சூப்பராக இருக்குது. முள்ளு செடி தானே இல்லையா? இதெல்லாம் இல்லை, அட அரப்பு செடியா? சே, இடம் பாரு மேலே சூப்பராக இருக்கு. ஏய் பாபு, ஒடியா ஒடியா ஒடியா, உனக்கு ஏற்ற பிளேஸ் ஒடியா, செம்ம பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர்லேயும் பாருங்கள் திருலிங்காக வேணுன்னா செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். கோயிலுக்கு வந்திருக்கோம் நிறைய டைமு, பட் இந்த கோயிலுக்கு பின்புறம் இப்போ தான் வரோம். சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த மழை காலத்தில் வந்து நல்ல மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். பச்சை பசையாக பாருங்கள். பின்னாடி வேதகிரி மலை, ஊராட்சி கோட்டை, பவானி. அதுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இல்லை குமராபாளையம் சிட்டி எல்லாம் பாருங்கள். வியூ பாருங்கள். நிறைய பறந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பையன் நண்பர் ஒரு பையன் வர கூப்பிட்டே இருக்கான். யாரும் தெரியல, ரொம்ப நேரமா. ஒரு சிலடி